ஹாய் காய்ஸ், என் பெயர் அஸ்வினி கலையரசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு வருமானம் உருவாக்கி தந்த உங்கள் எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் உருவாக்கி தரணுன்றது தான் என்னோட விருப்பம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாதம் வருமானம் கிடைக்கக்கூடிய வேலைக்கு போனால் நம்ம வாழ்க்கை உறுதியாக மாறாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு மாறா ஏதாவது பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை மாறும். இப்படிப்பட்ட முதலீடே இல்லாத ஒரு பிசினஸ் வாய்ப்பை பத்தியும் 2025 ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் துறையை பத்தியும் பல கோடி முதலீடு போட்டாதான் பாசிவ் இன்கம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க 10 பைசா கூட முதலீடு போடாம வெறும் உழைப்பை மட்டும் போட்டாலே போதும் பாசிவ் இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பத்தியும் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை மாத்தின பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தியும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியது. அதனால வீடியோவை முழுசா பாருங்க. இன்னும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாம இப்ப பார்க்க போற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2025 ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியா இருக்க போற டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். அமெரிக்காவில 1930 அந்த நாட்டு அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட துறை இந்த டைரக்ட் செல்லிங். கிட்டத்தட்ட 93 வருஷங்களா சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு வரக்கூடிய துறை. பெரும்பாலும் டைரக்ட் செல்லிங்னாலே மக்கள் மத்தியில பொருளோட ரேட்டு அதிகம்ன்ற மனப்பான்மை இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு டிவில விளம்பரம் பண்ற பொருளை விட விலை குறைவாகவும் பொருளும் தரமாவும் இருக்கும். இந்த கம்பெனியோட பெயர் ப்ரோவேதா நிறுவனத்தோட எம்டி மிஸ்டர் அசீம் சுத்சர். இவரு 2009 கம்பெனியை ஆரம்பிச்சு 250க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செஞ்சு 140 கம்பெனிகளுக்கு 12 நாடுகளுக்கு மேல பொருளை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. இவரு முதல்ல 2019 தனது சொந்த கம்பெனியான ப்ரோவேதாவை ஆரம்பிச்சு வருஷத்துக்கு 120% டர்ன் ஓவர் அதி வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய கம்பெனி. இன்னைக்கு கடைக்கோடி கிராமங்களுக்கும் கூட இந்த டைரக்ட் செல்லிங் துறையை பத்திய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே பொருளை தரமா தயாரிச்சு மலிவான விலைக்கு கொடுத்து ஒரு சேவையாவே செஞ்சுட்டு வராரு. இன்னைக்கு ஒரு பொருளை மக்கள் மார்க்கெட்ல கிடைக்கிற விளம்பரம் பண்ற பொருளோட தான் ஒப்பிட்டு பாக்குவாங்க. அப்படி பார்த்தோம்னா அதை விட குறைவான விலையில ப்ரோவேதா கம்பெனி உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. அதுல சில பொருட்களை நாம இப்ப எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். டூத் பேஸ்ட் 100 கிராம் அதர் பிராண்ட்ல 70 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில அதே 100 கிராம் 70 ரூபாய். சோப்பு 75 கிராம் அதர் பிராண்ட்ல 39 ரூபாய், அதே 75 கிராம் ப்ரோவேதால 24 ரூபாய். ஷாம்பு 100 மில்லி அதர் பிராண்ட்ல 97 ரூபாய், அதே 100 மில்லி ஷாம்பு ப்ரோவேதா கம்பெனியில 80 ரூபாய். ஹேர் ஆயில் 100 மில்லி அதர் பிராண்ட்ல 76 ரூபாய், நம்ம ப்ரோவேதா கம்பெனியில அதே 100 மில்லி 72 ரூபாய். டிஷ்வாஷ் லிக்விட் 500 மில்லி அதர் பிராண்ட்ல 125 ரூபாய், அதே டிஷ்வாஷ் லிக்விட் நம்ம ப்ரோவேதா கம்பெனியில 99 ரூபாய். டிடர்ஜென்ட் பவுடர் 1 kg அதர் பிராண்ட் 226 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில 1 kg டிடர்ஜென்ட் பவுடர் 135 ரூபாய். குக்கிங் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் 2 லிட்டர் அதர் பிராண்ட்ல 615 ரூபாய், நம்ம ப்ரோவேதா கம்பெனியில அதே 2 லிட்டர் ரைஸ் பிரான் ஆயில் 425 ரூபாய். டாய்லெட் கிளீனர் 500 மில்லி அதர் பிராண்ட்ல 99 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில 500 மில்லி டாய்லெட் கிளீனர் 95 ரூபாய். பியூர் காட்டன் நாப்கின் 8 பேட்ஸ் அதர் பிராண்ட்ல 125 ரூபாய், அதே பியூர் காட்டன் நாப்கின் நம்ம ப்ரோவேதா கம்பெனியில 7 பேட் 50 ரூபாய். டிடர்ஜென்ட் லிக்விட் 1 லிட்டர் அதர் பிராண்ட்ல 220 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில 1 லிட்டர் டிடர்ஜென்ட் லிக்விட் 250 ரூபாய். அதர் பிராண்ட்ல ஃபேஸ் வாஷ் 60 மில்லி 79 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில ஃபேஸ் வாஷ் 50 ரூபாய். 100 கிராம் மஞ்சள் தூள் அதர் பிராண்ட்ல 35 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில 100 கிராம் மஞ்சள் தூள் 45 ரூபாய். மிளகாய் தூள் 100 கிராம் அதர் பிராண்ட்ல 64 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில 55 ரூபாய். தனியா தூள் 100 கிராம் அதர் பிராண்ட்ல 54 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனியில 45 ரூபாய். நாம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட அதர் பிராண்ட், அதாவது மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோவேதா கம்பெனியில அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ரேட்ல கிடைக்குதுன்றதையும் நாம இப்போ பார்த்தோம். அடுத்து உலக டைரக்ட் செல்லிங் வரலாற்றிலே இல்லாத ஒரு சிறப்பான ஆஃபரை ப்ரோவேதா கம்பெனி கொடுத்துட்டு வராங்க. அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தோம்னா 33% மெகா லாயல்டி ஆஃபர். இந்த ஆஃபர்ல நாம 1000 ரூபாயோ இல்ல 1000 ரூபாய்க்கு மேலயோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த சின்ன உதாரணத்தை பார்ப்போம். நாம தொடர்ந்து 3 மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு
பர்ச்சேஸ் பண்ணும்போது 4வது மாசம் அதே 1000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதாவது 3 மாசத்துக்கான அந்த அமௌண்ட்டையும் ஆவரேஜ் பண்ணி நமக்கு 33% மெகா லாயல்டி ஆஃபரை கொடுக்கறாங்க ப்ரோவேதா கம்பெனி. இந்த கம்பெனியோட அதிவேக வளர்ச்சிக்கு காரணமே இந்த 33% மெகா லாயல்டி ஆஃபர் தான். கைஸ், இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணையில அதர் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ரேட்டும் ப்ரோவேதா கம்பெனில இருக்கக்கூடிய ரேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா கம்பெனி கொடுத்திருக்கக்கூடிய ஆஃபர்ல நாம போகும்போது நாம வாங்கக்கூடிய அந்த பொருட்களோட விலை கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவா தான் இருக்கும். டூத் பேஸ்ட் 100 கிராம் அதர் பிராண்ட்ல வாங்கும்போது நமக்கு 70 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே நாம ப்ரோவேதா கம்பெனில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது நமக்கு எம்ஆர்பில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு நமக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 20ல இருந்து 40% டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது டூத் பேஸ்ட் 100 கிராம் பொருளோட எம்ஆர்பி 99 ரூபாய், டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு நாம வாங்கும்போது 70 ரூபாய். அதே 33% மெகா லாயல்டி ஆஃபர்ல வாங்கும்போது அந்த 100 கிராம் டூத் பேஸ்ட் நமக்கு 47 ரூபாய்க்கு கிடைக்குது. சோப்பு 75 கிராம் அதர் பிராண்ட்ல 39 ரூபாய், ப்ரோவேதால 33% மெகா லாயல்டி ஆஃபர்ல வாங்கும்போது 16 ரூபாய். ஷாம்பு 100 மில்லி அதர் பிராண்ட்ல 97 ரூபாய், ப்ரோவேதால 53 ரூபாய். ஹேர் ஆயில் 100 மில்லி அதர் பிராண்ட்ல 76 ரூபாய், ப்ரோவேதால 48 ரூபாய். டிஷ் வாஷ் லிக்விட் 500 மில்லி அதர் பிராண்ட்ல 125 ரூபாய், ப்ரோவேதால 66 ரூபாய். டிடர்ஜென்ட் பவுடர் 1 கிலோ அதர் பிராண்ட்ல 226 ரூபாய், ப்ரோவேதால 91 ரூபாய். டீ தூள் 100 கிராம் அதர் பிராண்ட்ல 90 ரூபாய், ப்ரோவேதா கம்பெனில 30 ரூபாய். குக்கிங் ஆயில் 2 லிட்டர் ரைஸ் பிரான் ஆயில் அதர் பிராண்ட்ல 615 ரூபாய், ப்ரோவேதால 285 ரூபாய். டாய்லெட் கிளீனர் 500 மில்லி அதர் பிராண்ட் 99 ரூபாய், ப்ரோவேதால 64 ரூபாய். நாப்கின் 8 பேடு அதர் பிராண்ட்ல 125 ரூபாய், அதே ப்ரோவேதால 7 பேடு 34 ரூபாய். டிடர்ஜென்ட் லிக்விட் 1 லிட்டர் அதர் பிராண்ட் 220 ரூபாய், ப்ரோவேதால 168 ரூபாய். ஃபேஸ் வாஷ் ஜெல் அதர் பிராண்ட்ல 79 ரூபாய், ப்ரோவேதால 33 ரூபாய். மஞ்சள் தூள் 100 கிராம் அதர் பிராண்ட்ல 35 ரூபாய், ப்ரோவேதால 30 ரூபாய். மிளகாய் தூள் 100 கிராம் அதர் பிராண்ட்ல 64 ரூபாய், ப்ரோவேதால 37 ரூபாய். தனியா தூள் 100 கிராம் அதர் பிராண்ட்ல 54 ரூபாய், ப்ரோவேதால 30 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், நாம மேல பார்த்த எல்லா பொருளுமே அத்தியாவசியமா ஒரு மனுஷன் யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட தேவைக்கான பொருள். இத நம்ம மார்க்கெட்ல வாங்கும்போது இதோட மொத்த அமௌண்ட் பார்த்தோம்னா 2014 ரூபாய். அதே ப்ரோவேதா கம்பெனில எம்ஆர்பில நம்ம வாங்கினோம்னா 2086 ரூபாய். நாம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து இந்த ப்ரோவேதா கம்பெனில நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 1540 ரூபாய். நாம 33% மெகா லாயல்டி ஆஃபர்க்குள்ள வரும்போது நமக்கு இந்த 2000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 1031 ரூபாய்க்கு கிடைக்குது. மாசம் நம்ம 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 25 ரூபாய்னு 3 மாசத்துக்கு 75 ரூபாய் நமக்கு போனஸா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோவேதா கம்பெனில பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம சேமிக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்ல நம்ம வாங்கக்கூடிய பிரைஸோட மொத்த அமௌண்ட் 2014 ரூபாய். ப்ரோவேதா ப்ராடக்ட்ஸோட ரேட் 956 ரூபாய். டிவில விளம்பரம் பண்ற பொருட்களோட மொத்த அமௌண்ட் 2014 ரூபாய். நாம ப்ரோவேதா கம்பெனில பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸோட மொத்த அமௌண்ட் 956 ரூபாய். நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சேமிப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1058 ரூபாய் நாம சேமிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பொருள் நாப்கின். ஒரு ஆணை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதே ஒரு பெண் தான். அப்படி ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தாதான் அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம முன்னோர்கள் காலத்துல பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல துணியை பயன்படுத்தின வரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க. எப்ப விளம்பரம் பண்ற நாப்கினை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் ஆரம்பிச்சது நீர்க்கட்டி, முறையான மாதவிடாய் கிடையாது, கர்ப்பப்பை கேன்சர், குழந்தையின்மை, இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின் பிளாஸ்டிக்ல தயாரிக்கிறாங்க. பஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா அது பஞ்சு கிடையாது. மரக்கூழ், காகிதக்கூழ், அட்டைப்பெட்டி, மரப்பட்டை, ஷாமில்ல கிடைக்கிற மரத்தூள், இது எல்லாம் சேர்த்து டயாக்சின கலந்து ப்ளீச் பண்றாங்க. அதனாலதான் கருப்பா இருக்கிற அந்த காகிதம் வெண்மையா மாறுது. இந்த நாப்கினை 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நாம மாத்திடணும். இந்த நாப்கினை 10 வருஷமா நாம பயன்படுத்தினா நீர்க்கட்டி மாதிரியான கர்ப்பப்பை பிரச்சனைகள் நமக்கு வந்துரும். அப்படி பயன்படுத்தினதோட விளைவுதான் குழந்தைக்காக நாங்க 5 லட்சம் செலவு செஞ்சோம். இந்த நாப்கினை பத்திய ஒரு விழிப்புணர்வு வீடியோவை அடுத்து நாம பார்க்கலாம். இங்க ப்ரோவேதா கம்பெனில நல்ல பியோர் காட்டன்ல தயாரிச்சு 50 ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த காட்டன் நாப்கின் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவிட்டு எண்ணெய். இந்த எண்ணெய்க்கு இன்னொரு பெயர் இதய எண்ணெய். அதாவது ஒரு ஹார்ட்டோட ஆயுட்காலம் 400 ஆண்டுகள்னா இப்ப எல்லாம் வெறும் 40 ஆண்டுகள்லயே தன்னோட தன்மையை இழந்துடுது. இதுக்கு காரணம் நாம மார்க்கெட்ல வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் தான். அரிசி தவிட்டு எண்ணெயில ஒரைசனால் இருக்கு. இந்த
ஒரைசனால் தங்கத்தை விட மேலானதுன்னு சொல்லப்படுது. இந்த தவிட்டு எண்ணெயை பயன்படுத்துறதால ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, கேன்சர் செல்களை வளர விடாது, சக்கரை நோய் போன்ற கொடிய நோய்களை நெருங்க விடாது. இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ரொம்ப மலிவான எண்ணெய். அதாவது 80% ஃபார்ம் ஆயில், 20% சன்ஃபிளவர் ஆயில் கலப்படம் செஞ்சு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்னு விக்கிறாங்க. இது எப்படி இருக்கும்னா 80% மண்ணெண்ணெய், 20% பெட்ரோல் கலந்து இந்த பெட்ரோல வண்டிக்கு போட சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான பெட்ரோல வண்டிக்கு போடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10-15 வருஷம் உழைக்கிற வண்டிக்கே நாம நல்ல கண்டிஷனான ஆயில பார்த்து போடுறோம்னா 80க்கு 20% மலிவு விலையில கிடைக்கிற எண்ணெயை சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிடுற நம்ம செல்வ குழந்தைகள் எப்படி ஆரோக்கியமா இருப்பாங்க? இந்த எண்ணெயில லிக்விட் பாரஃபின் ஆயில் இருக்கு. இதோட விலை வெறும் 26 ரூபாய் தான். இந்த பாரஃபின் ஆயில் தான் நம்ம உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனா ப்ரோவேதா கம்பெனில மத்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியை விட குறைவான விலையில நமக்கு இந்த ரைஸ் பிரான் ஆயில உற்பத்தி செஞ்சு கொடுக்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் சந்திச்சுட்டு வரக்கூடிய பெரிய பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் தான். அந்த ஹார்ட் ப்ராப்ளம் எப்படி வருதுன்றது இப்ப பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எண்ணெயும் மேலும் ப்ரோவேதா கம்பெனில கிடைக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயிலும் தான். இந்த டெமோவோட ரிசல்ட்ல பார்த்தோம்னா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எண்ணெயில கொழுப்பு அதிகமா இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த கொழுப்பு தான் மொத்த இதய பிரச்சனைக்குமே காரணம். அதே நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல பாருங்க, கொழுப்போட அளவு குறைவா இருக்கு. இதை நம்ம சாப்பிடும் போது ஈஸியா ஜீரணமாகும். நமக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது. அடுத்து சோப்பு தூள். நம்ம முன்னோர்கள் காலத்துல துணியோட கலருக்கு கேரண்டின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ எந்த கடையிலயும் துணியோட கலருக்கு கேரண்டி தர்றது கிடையாது. பலாயிரம் போட்டு துணி எடுத்திருப்போம். ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு தூள் மலிவான விலையில இருக்கக்கூடியதா வாங்கி யூஸ் பண்ணுவோம். இதுதான் துணி வெளுத்து போறதுக்கு முதல் காரணம். இப்போ இத ஒரு சின்ன டெமோ மூலம் நாம இங்க பாக்கலாம். மஞ்சள் தூள்ல சோப்பு தூள போடும்போது இங்க பாருங்க, கலர் இந்த பக்கம் அப்படியே இருக்கு. ஆனா மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய அதர் பிராண்ட் சோப்பு தூள போடும்போது கலர் சிவப்பா மாறுது. நம்ம மஞ்சள் கூட சுண்ணாம்பு சேர்த்தும் போது நமக்கு சிவப்பு கலரா மாறும். அதேதான் இங்கேயும் இந்த சோப்பு தூள்ல நமக்கு சுண்ணாம்பு கலவை இருக்கு. அதனால இந்த மஞ்சளை போடும்போது அது சிவப்பு கலரா மாறி இருக்கு. இதுல இருந்தே நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்து டீ தூள். இன்னைக்கு 83% பேர் டீ சாப்பிடுறாங்க. அதுல 190% கலப்பட டீன்னு தெரியாம குடிக்கிறாங்க. அப்படி டீல என்னென்ன கலக்குறாங்கன்னு பார்த்தோம்னா முந்திரி கொட்டை தோலை பொடியாக்கி சேர்க்கிறது, மஞ்சள் நத்தி இலை, குதிரை சாணம், மரத்தூள், தேங்காய் நார், முட்டைக்கோஸ் தோல் மற்றும் புளியங்கொட்டைய பொடியா சேர்க்கிறது, இது மாதிரி விதவிதமா கலப்படம் செய்யறாங்க. இந்த மாதிரி டீயை சாப்பிட்டா கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு. இந்த டீயை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுல பால்ல கலக்கும் போது உடனே கலர் மாறுச்சுன்னா அது கலப்பட டீ. கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமும் லைட்டா கலர் மாறும்போது அதுதான் ஒரிஜினல் டீ. இது மட்டும் இல்லாம பாத்திரத்துல கரை படிஞ்சதுன்னா அதுவும் கலப்பட டீ தான். பாத்திரத்துல கரை படலன்னா அது நல்ல டீ தூள். அடுத்து ஷாம்பு. இளநரை ஏற்படுதல், முடி சொட்டையாகுதல், முடி கொட்டுதல், முடி வெடித்து போதல், இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு தான். இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும்னா நம்ம ப்ரோவேதா கம்பெனில இருக்கக்கூடிய ஷாம்புவை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அடுத்து பேஸ்ட். பெரும்பாலும் நம்ம மார்க்கெட்டுகள்ல யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்ல புளூரைடு கலந்திருப்பாங்க. இந்த புளூரைடோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு உற்சாகத்தை தரக்கூடிய பீனியல் சுரப்பியை கட்டுப்படுத்தும். ஆனா நம்ம ப்ரோவேதா கம்பெனில கிடைக்கக்கூடிய பேஸ்ட்கள்ல புளூரைடு இருக்காது. அடுத்து மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள். மஞ்சள் ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு மேல இருக்கு. எப்படி 100 கிராம் 25 ரூபாய்க்கு தர முடியும்? இதுல உருளைக்கிழங்கு மாவு, அரிசி மாவு கலப்படம் செஞ்சு கொடுப்பாங்க. தரமான மஞ்சள் தூள் எடுத்தாலே நமக்கு கேன்சர் செல்களே வளராது. மிளகாய் தூள்ல இன்னைக்கு செங்கல் தூள கலப்படம் செய்யறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு வல்லுநர் 40க்கும் மேற்பட்ட சோப்புகளை எடுத்து ரிசர்ச் பண்ணதுல அந்த சோப்புகள்ல பெயிண்ட் கலப்படம் செஞ்சிருக்காங்க. இது மாதிரியான சோப்புகளை நாம டெய்லி பயன்படுத்தும் போது நமது தோல்ல இருக்கக்கூடிய வியர்வை சுரப்பிகள் அடைக்கப்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாம உடம்புலேயே தங்கி நாளடைவுல அது கேன்சரா கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்திரம் கழுவக்கூடிய சோப்பு. பாத்திரம் கழுவுற சோப்பு 100 கிராம் சோப்பை நாம சாப்பிட்டா நாம இறக்க நேரிடும். இது மாதிரியான சோப்பை வச்சு நம்ம பாத்திரத்தை கழுவும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா புள்ளி புள்ளியா சோப்பு அந்த பாத்திரத்துல படிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 102% ஒட்டி இருக்கும். இந்த 2% சோப்பு நாம சாப்பிடும் பொழுது இந்த ரசாயனம் நம்ம வயிற்றுல இருக்கும் சாப்பாட்டை செரிமானம் செய்யக்கூடிய 70% நல்ல நுண் கிருமியான மைக்ரோபியம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். நம்ம உடம்புல இருக்கும் 12 ராஜ உறுப்புகளையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு விளம்பரம் பண்ற எக்ஸ்பிராண்ட் மசாலா பொடியில இட்டியோன் புரோபனேன்ற 2 கெமிக்கல்ஸ் கலந்து விற்பனை செய்யறாங்க. இந்த ரசாயனத்தால ஒரு ஆணுக்கு ஆண்மை குறைபாடு வரும்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு விளம்பரம் பண்ற 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் மார்க்கெட்ல இருக்கு. எதுல எந்த ரசாயனம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த ஸ்லைட வெளியிட்டது TNAU. ஒரு நாள்ல ஒரு நபருக்கு உடல்ல சேரும் பூச்சிக்கொல்லி நச்சுக்களின் அளவு மில்லி கிராம்ல, அமெரிக்காவில ஒரு நபருக்கு
7.6%, இந்தியாவுல அசைவம் சாப்பிடுறவங்களை விட சைவம் சாப்பிடுறவங்களோட உடம்புல 362.5 மில்லிகிராம். இந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லி ரசாயனம் நம்ம உடம்புல சேர்ந்தா ரத்தம் ஓடுமா இல்ல கெமிக்கல் ஓடுமான்னு கொஞ்சம் சிந்தியுங்க. நாம எல்லாம் சிறுதானியம் சாப்பிடுறதுக்கு முக்கிய காரணமான டாக்டர் சிவராமகிருஷ்ணன் 500க்கும் மேற்பட்ட மேடை பேச்சு முடித்த பிறகு இந்த மெசேஜ சொல்லுவாரு. நம் கண் முன்னாடியே இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையான நம் பிள்ளைகள் ஏதாவது ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இறக்குறத பார்க்க முடியும். அதனால நம்மோட தலைமுறைய காப்பாத்தணும்னா நம்முடைய பாரம்பரிய உணவுகளை தேடி தேடி கொடுத்தாதான் நம்மோட பிள்ளைகளை காப்பாத்த முடியும்னு சொல்லி இருக்காரு. நாம நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிடுற பொருள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கும் போது கவருக்கு பின்னாடி இருக்கிறத பாக்குறதே கிடையாது. அதுல எவ்வளவு பிரிசர்வேட்டிவ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட், ஸ்டெபிலைசர், எமல்சிஃபையர், அடிட்டிவ் கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ், ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ், நேச்சர் ஐடென்டிக்கல் பிளேவர்ஸ், சிந்தட்டிக் பொருளான்னு பார்த்து கொடுக்கணும். சிந்தட்டிக் பொருள்னாலே என்னன்னு தெரியல. உதாரணத்துக்கு நம் குழந்தைகள் சாப்பிடுற ஜூஸ்ல, பால்ல கலக்கிற பொருள்ல, சாக்லேட்ல இந்த பொருள் இருக்கும். உதாரணமா இயற்கையான எலுமிச்சை பழத்துல உள்ள மூலக்கூறு C10H16. இந்த மூலக்கூறு வச்சு செயற்கையான சிந்தட்டிக் பிளேவரா உருவாக்கிடுவாங்க. இதுல ஊட்டச்சத்துன்ற பேச்சுக்கே இடமில்ல. ஆனா உடம்புக்கு நிறைய உபாதையை ஏற்படுத்தும். இயற்கை எலுமிச்சை 2 நாள்ல அதோட தன்மையை இழந்துடும். செயற்கையான சிந்தட்டிக் பிளேவர்ல உருவாக்குன பொருள் 2-3 வருஷம் ஆனா கூட கெடாது. இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட்டுதான் வளர்ப்பாங்க. இது மாதிரியான காய்கறிகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவு உப்பு தண்ணீர்ல போட்டு 30 நிமிஷம் கழிச்சு சமைக்க இது மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதால வரும் நச்சுக்களை 80% இந்த உப்பு அழிச்சிடும். எல்லா டைரக்ட் செல்லிங் பிளான்லயும் முதல்ல ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் பதிவு செய்வாங்க. ஆனா நாம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளை கொஞ்சம் சிந்திச்சு பயன்படுத்தினாலே மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த நோயும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வாழலாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பணம் வச்சிருப்பவன் பணக்காரன், உடல் ஆரோக்கியத்தை வச்சிருப்பவன் கோடீஸ்வரன் நம்மோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவுல சுகரால பாதிக்கப்பட்டவங்க 42 கோடி பேர். 2025ல இன்னும் 6 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சர்வேல சொல்லப்படுது. நாம சினிமா திரைப்படங்கள்ல மட்டுமே பார்த்த கேன்சர் இன்னைக்கு குக்கிராமங்கள்லயும் கேன்சரால பாதிக்கப்பட்டு இறக்குறத நம்மால பார்க்க முடியுது. 2019ல கேன்சரால மட்டும் 8.5 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. 16,000 இதய அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் குஜராத்தை சேர்ந்த கௌரவ் காந்தி 42 வயசுல மாரடைப்பால மரணம் அடைஞ்சிருக்காரு. எப்படி இதயம் ஆபரேஷன் செய்யணும்னு படிச்ச இவரு தன்னோட இதயத்தை எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு இங்கிலீஷ் மருத்துவம் ஒரு ராஜ உறுப்பு 70% ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த உறுப்பை கட் பண்ணி எடுத்துறாங்க. பிரபஞ்சம் கொடுத்த உறுப்பு செய்ய வேண்டிய வேலையை யாரு செய்வாங்க? ஆனா நம் முன்னோர்கள் 70% ஃபெயிலியரான உறுப்பை கூட இயற்கை மூலிகைகளை கொடுத்து அந்த உறுப்பை மீண்டும் 100% சரி செஞ்சு நம் முன்னோர்கள் 120 ஆண்டு காலம் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. உலக புகழ்பெற்ற மருத்துவர் கேரளாவை சேர்ந்த மக்கள் மீது அக்கறை கொண்ட டாக்டர் ஹஜ் அவர்கள் எமர்ஜென்சி கண்டிஷனான வாகன விபத்து, பாம்பு கடி, தீக்காயம் இது மாதிரி வெறும் 5% மட்டும் தான் இங்கிலீஷ் மருத்துவம் தேவைப்படுது. மீதி 95% நம்மளுடைய இந்திய சித்த மருத்துவம் மட்டுமே முழுமையா குணப்படுத்த முடியும்னு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நோய் வந்தவங்களும் சரி, இதுக்கு மேல நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சரி, புரோவேதால இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட இயற்கை மூலிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கினாலே நாம ஒரு டாக்டராவே ஃபீல் பண்ணலாம். அப்படிப்பட்ட நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்கக்கூடிய சில சப்ளிமெண்ட்ஸ் பத்தி தான் நாம அடுத்து புரோவேதா கம்பெனியோட பிசினஸ் பிளான பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு தேவையான பேபி சோப், பேபி மசாஜ் ஆயில், பேபி ஷவர் ஜெல் பிளஸ் ஷாம்பு, பேபி லோஷன் இருக்கு, டூத் பிரஷ் இருக்கு, 4 விதமான ஷாம்பு இருக்கு, ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில், மிராக்கிள் தெரபியூட்டிக் ஹேர் ஆயில், சார்கோல் கோகனட் டூத் பேஸ்ட். கால் தேனும் 5 லிட்டர் பாக்கெட் ஒரு நாளைக்கு 100 மில்லி வீதம் தண்ணீர்ல கலந்து கொடுக்க ஒரு மாசத்துல பால்ல ஃபேட் அதிகமாகும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் அதிகமா கொடுக்கும். ஒரு பசுமாட்டுல ஒரு மாசத்துல 2000 ரூபாய்க்கு மேல அதிகமான வருமானத்தை கொடுக்கும். மாட்டோட எலும்பு தசைகள் வலுவா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருந்தாலும் உலகத்துல இயற்கையான முறையில கொடுக்கிறது நம்ம புரோவேதா மட்டும்தான். மசாலா டீ, பிரீமியம் கிரீன் டீ, ஹிமாலயன் அணி, கடுகு எண்ணெய், மிக்ஸ்டு பிக்கல் ஊறுகாய், டொமேட்டோ கெச்சப், நியூட்ரிஷியஸ் அண்ட் டெலிஷியஸ் போகா, ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. பிரஷ், ரிலாக்ஸ், ஸ்ட்ரோமா ஸ்ப்ரே, விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரங்கள், ஸ்கோரிங் பேட், 4 வகையான ஃபேஷியல் கிட் இருக்கு. ப்ரோ சூப்பர் லிப்ஸ்டிக், குயிக் நெயில் எனாமல் கலர் இருக்கு.
முகத்துக்கு தேவையான ஃபேஸ் வாஷ், ஊதுவத்தி, நோட், பேனா, விமன் கேப்சூல்ஸ் இருக்கு. விவசாயத்துக்கு தேவையான இயற்கையான பூச்சி விரட்டி மருந்துகள் இருக்கு. ஆர்கானிக் முறையில தயாரிக்கப்பட்ட கிரேட் 1 பொருட்கள் ஹோம் கேர், ஃபுட், நியூட்ரிஷன், பர்சனல் கேர், ஸ்கின் கேர், பேபி கேர், கலர் கேர், அக்ரோ வெட்டினரி கேர், சலூன் கேர் 9 கேட்டகரியில 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. பெண்களுக்கு தேவையான 25க்கும் மேற்பட்ட பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸ் ஹெல்த் கேர் ப்ராடக்டோட முதல் பொருள் ரெட் ஆலோவேரா. இது சிகப்பு கற்றாழை பச்சை கற்றாழையை விட 22 மடங்கு கூடுதல் பலன் தரக்கூடியது. இதை எடுக்கும் போது வெயிட் மேனேஜ்மெண்ட், ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, வாயு தொல்லை, அஜீரண கோளாறு, பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ரெட் ஆலோவேரா. இத தேன்ல கலந்தும் நாம எடுத்துக்கலாம். அடுத்து ப்ரோபெரி பிளஸ் பிளஸ் ஜூஸ். 174 பழங்களோட சேர்க்கை தான் இந்த ப்ரோபெரி பிளஸ் பிளஸ் ஜூஸ். இன்னைக்கு நிறைய வியாதி வர்றதுக்கு காரணம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் கேன்சர் கூட வர்றதுக்கு காரணம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பேலன்ஸ் பண்ண ஆன்டி ஆக்சிடென்டா இது உதவுது. சாண்டே ஜூஸ். இது சீபக்தான் இமாலயன் பெரின்னு சொல்லக்கூடிய பழத்துல இருந்து உருவாக்கப்பட்டது. 193க்கும் மேற்பட்ட நுண் ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கு. சீபக்தானோட சேர்ந்து கிலாய், ஆம்லா, சதாவரி, ஜிங்கன் பல மூலிகைகள் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. இதை எடுத்துக்கும் போது கண் பார்வையை மேம்படுத்தும். ப்ரோ நோனி பிளஸ். இது நோனினால உருவாக்கப்பட்டிருக்கு. நோனி எடுத்துக்கும் போது நோயில்லாம வாழலாம்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லி இருக்காரு. டயாபெட்டிக் கேர் பிளஸ். இன்னைக்கு எங்க போனாலும் சக்கரை வியாதி இருக்கு, டயாபெட்டிக்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க 42 கோடி பேரு டயாபெட்டிக்ல இருக்காங்க. அடுத்து பல கோடி மக்கள் டயாபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஜூஸ். பஞ்ச் துளசி டிராப்ஸ். 5 விதமான துளசியிலிருந்து எடுக்கப்பட்ட துளசி சாறு நம்முடைய சுவாச மண்டலத்தை வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவும். காப் சிரப், பிளட் பியூரிஃபையர் சிரப், லிவர் கேர் சிரப், கிட்னி ஸ்டோன் சிரப் இருக்கு. 20க்கும் மேற்பட்ட மூலிகையால தயாரிக்கப்பட்ட கல்ல கரைக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன் சிரப் இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற ப்ரோ டிடாக்ஸ் பிளஸ் பிளஸ். இதுல கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், இஞ்சி, பெப்பர், பிளாக் சால்ட், லெமன் இது மாதிரி பல பொருட்கள் நம்மளோட உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. பயோ ஆர்கானிக் குர்குமின். இது மஞ்சள்ல இருந்து எடுக்கப்பட்டது. உயர்தரமானது. ஆன்டி கேன்சர், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு. அயான் வித் ஃபோலிக் அண்ட் ஜிங்க் ஆசிட். இன்னைக்கு நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஹீமோகுளோபின் பற்றாக்குறை இருக்கு. அதை நிவர்த்தி செய்யறதுக்காக அயன், ஜிங்க் மற்றும் ஃபோலிக் ஆசிட்னால உருவாக்கப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபேட் பர்னர். கொழுப்புகளை குறைக்கிறதுக்காக எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி HDL என்ற நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துறதுக்காக கார்ஜினியா கம்போஜினியான்ற பழத்துல இருந்து உருவாக்கப்பட்ட ஃபேட் பர்னர் இருக்கு. போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ரோ கார்டியோ கோஎன்சைம் Q10. கண் பார்வையை மேம்படுத்த ப்ரோ ஐ கேப்சூல் இருக்கு. தைராய்டு பிரச்சனையை சரி செய்ய ப்ரோ தைரோகேர் கேப்சூல் இருக்கு. அடுத்து சிறுநீர் பிரச்சனைக்கு தீர்வா ப்ரோ யூரிக் டேப்லெட் இருக்கு. பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பைல்ஸ் கேர் கேப்சூல் இருக்கு. எல்லா விதமான ஊட்டச்சத்தும் நிறைந்த ஸ்பைருலினா இருக்கு. ஸ்பைருலினால மனிதனுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், புரோட்டீன் இது மாதிரி எல்லாமே இந்த ஸ்பைருலினால இருக்கு. 84% புரதச்சத்து உள்ள உயர்தரமான எளிதாக ஜீரணமாகக்கூடிய புரோட்டீன் பவுடர் இருக்கு. ப்ரோ C++ ஆம்லால இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ப்ரோ ஜாயிண்ட் ஆயில். மூட்டுவலி உள்ளவங்க இந்த ஆயில தடவும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல் டேப்லெட் இருக்கு. இது காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதுல இருந்து உருவாக்கப்பட்டது. அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்காக ஹரிடே இருக்கு. கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்காக சூரணம் இருக்கு. ஆண்களுக்கு வைட்டாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக விகர் அண்ட் வைட்டாலிட்டி ஜூஸ் இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சே இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஹார்மோனை பேலன்ஸ் பண்ண இயற்கையான மூலிகையிலிருந்து உருவாக்கப்பட்ட விமன் கேர் சிரப் இருக்கு. விமன் கேர் கேப்சூல்ஸும் இதுல இருக்கு. அடுத்து சானிட்டரி நாப்கின்ஸ் பியூர் காட்டன்ல உருவாக்கி கொடுத்திருக்காங்க. குடி பழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்த ப்ரோ ஆன்டி அடிக்ஷன் டிராப்ஸ் இருக்கு. இப்போ கம்பெனியோட அச்சீவ்மெண்ட் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்றீங்க மார்க்கெட் பிரைஸ காட்டிலும் பொருளும் விலை குறைவா இருக்கு, பிளானும் ஈஸியா இருக்குன்னு சொல்றீங்க. 2-3 மாசத்திலேயே 50,000க்கு மேல சம்பாதிக்க முடியும்னு சொல்றீங்க. உண்மைதானா? சரி, ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். எங்களுக்கு இந்த ப்ரோவேதா வாய்ப்பை கொடுத்தவர் மிஸ்டர் சிவகுமார் சார். இவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே படித்தவர். ஜாயின் பண்ணி 5வது மாசத்திலேயே 84,631 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இதுலயும் கார் ஃபண்ட், டிராவல் ஃபண்ட் அடங்கும். 5வது மாசத்திலேயே 84,631 ரூபாய்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு வருமானம் ஈட்டுவாருன்னு கொஞ்சம் சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் பெயர் மோகன் சார். மிலிட்டரி ரிட்டையர்மெண்ட், மிலிட்டரியிலும் சேவை செஞ்சுட்டாரு. இங்க ப்ரோவேதா மூலம் பல பேருக்கு வருமானம் வரும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரு. தானும் வருமானம் ஈட்டிட்டு வராரு. 2வது மாசம் இவரோட வருமானம் 13,728 ரூபாயும், 3வது மாசம்
27,133 ரூபாயும் வருமானம் ஈட்டியிருக்காரு. அடுத்து எம் பழனியப்பன் 4வது மாசம் 62,452 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவர் பெயர் ஜிவி அருண்குமார். ஈகிள் ஸ்டார் முதல் மாசம் 14,019 ரூபாய், 2வது மாசம் 30,527 ரூபாய், 3வது மாசம் 50,286 ரூபாய், 4வது மாசம் 53,336 ரூபாய், 5வது மாசம் 1,20,762 ரூபாய், 6வது மாசம் 1,65,148 ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. இவங்க பெயர் மிஸ்ஸஸ் விமலா மகேந்திரன். 5வது மாசம் இவரோட வருமானம் 69,800 ரூபாய். இவங்க பெயரு மிஸ்டர் டி ரமேஷ், ஸ்டார் கோல்ட் டைரக்டர். 4வது மாசம் 50,196 ரூபாய் புரோவேதா மூலம் சம்பாதிச்சிருக்காரு. இவங்க பெயர் மிஸ்டர் மோகன் குமார் சார், குபி ஸ்டார் டைரக்டர். 5வது மாதம் இவரோட வருமானம் 2,51,144 ரூபாய். இவர் பெயர் தான் மிஸ்டர் பாஸ்கரன் சார், கிரேட் லீடர், எமரால்ட் ஸ்டார் டைரக்டர். தானும் சம்பாதிச்சு நிறைய பேரை சம்பாதிக்க உருவாக்கிட்டு இருக்காரு. இவருடைய 5வது மாத வருமானம் 5,16,541 ரூபாய். இப்ப லட்சத்துல சம்பளம் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க, எப்படி கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரியணும். டைரக்ட் செல்லிங்னா நேரடி வர்த்தகம். டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம். நாம இன்னைக்கு மார்க்கெட்ல வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மூலமா தான் நம்ம கைக்கு வந்து சேருது. உதாரணமா ஒரு 30 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யற பொருள் பல இடைத்தரகர்கள், C&F ஏஜென்ட், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர், கைமாறி, டிவில விளம்பரம் மற்றும் நடிகர் நடிகைகள் மூலமா கஸ்டமரான நம்ம கைக்கு 100 ரூபாய்க்கு வந்து சேருது. 30 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யற பொருள் 100 ரூபாய்க்கு நம்ம கையில வந்து சேருது. இடையில இருக்கக்கூடிய 70 ரூபாய் பணம் டிவில விளம்பரத்துக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் பல இடைத்தரகர்களுக்கும் போய் சேருது. உதாரணமா டிவி விளம்பரத்துக்கு சன் டிவி 10 நொடிக்கு 36,240 ரூபாயும், விஜய் டிவி 10 நொடிக்கு 19,165 ரூபாயும் சம்பாதிக்கிறாங்க. உதாரணமா விராட் கோலியோட ஒரு சர்வே பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவரு 2017ல கிரிக்கெட் மூலமா வெறும் 19 கோடியும், விளம்பரம் மூலமா மட்டும் 121 கோடி, மொத்தம் 140 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட இடையில இருக்கக்கூடிய 70% பணம் டிவி விளம்பரத்துக்கும் இடைத்தரகர்களுக்கும் நடிகை நடிகர்களுக்குமே போய் சேருது. இந்த பணத்தை தான் டைரக்ட் செல்லிங்ல கஸ்டமரான நமக்கு தந்துட்டு வராங்க புரோவேதா கம்பெனி. இதற்கு நேர்மாறானதுதான் டைரக்ட் செல்லிங். இங்க டைரக்ட் செல்லிங்ல பொருளை தரமா 40 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு அதே 100 ரூபாய்க்கு கஸ்டமரான நம்ம கைக்கு வந்து சேருது. இடையில இருக்கக்கூடிய அந்த 60 ரூபாய் பணத்தை கம்பெனியோட ப்ராடக்ட்ஸையும் அந்த கம்பெனியையும் அறிமுகப்படுத்தின நமக்கே திருப்பி தராங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் புரோவேதால நமக்கு வருமானம் கிடைக்குது. டைரக்ட் செல்லிங்க பத்தி இன்னமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய வால்மார்ட் கம்பெனியை பத்தி தெரிஞ்சாலே போதும். அன்றாட பயன்படுத்துற சோப்பு, பேஸ்ட் போன்று உற்பத்தி செஞ்சு நம்பர் 1 இடத்துக்கு வந்தவங்க. வால்மார்ட்டோட ஓனர் பெயர் ஷாம் வால்டன். சிறு வயதுல பலசரக்கு கடையில வேலை பார்த்தவர். 13,000 மிகப்பெரிய கிளைகள், 22,000 பேருக்கு வேலை கொடுத்தவர். வருஷத்துக்கு 47 லட்சம் கோடி லாபம் மட்டுமே. வால்மார்ட் எப்படி வளர்ந்ததுன்னா மாசமான ஆட்களுக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஷாம் வால்டன் சம்பளம் மட்டும் இல்ல, சம்பளத்தோட மாசம் வரும் லாபத்திலையும் பங்கு கொடுத்தவர். அதனாலதான் அந்த கம்பெனி அவ்வளவு பெரிய கம்பெனியா வளர்ந்து நிக்குது. வால்மார்ட்டோட அதே கான்செப்ட் தான் டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் விழிப்புணர்வு இருந்ததாலதான் பல வெளிநாடுகள் பணக்கார நாடுகளா இருக்கு. இத பத்தினிய விழிப்புணர்வு இல்லாததாலதான் நம் நாடு இன்னைக்கும் ஏழை நாடாவே இருந்துட்டு இருக்கு. இந்தியாவுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்திய விழிப்புணர்வே இல்லாதத இந்த ஸ்லைட் மூலமா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவுல 32 கோடி மக்கள் தொகையில 2,12,550 கோடி டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. பக்கத்து நாடான சீனால 140 கோடி மக்கள் தொகையில 1,77,450 கோடி டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதே நம்ம இந்தியாவுல 132 கோடி மக்கள் தொகையில வெறும் 7,800 கோடி தான் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. இத பார்த்தாலே புரியும் நம்ம இந்தியாவுல டைரக்ட் செல்லிங் பத்திய விழிப்புணர்வே இல்லன்றத தெரிஞ்சுக்கலாம். நாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யணும்னா ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பட்ட படிப்பு படிச்சுட்டு பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட இந்த இன்கம் பத்திய புரிதல் இல்ல. இப்ப ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்னா என்னன்னு பார்க்கலாம். பல கோடிகள் முதலீடு போட்டா மட்டும்தான் நமக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கும். அதிலையும் 20% தான் சாத்தியம். 10% கூட முதலீடு போடாம பாசிவ் இன்கம் டைரக்ட் செல்லிங்ல கிடைக்கும். அதனாலதான் அப்துல் கலாம் ஐயா 2007லயே இத பற்றி பேசியிருக்காரு. வாரன் பஃபட், டொனால்ட் ட்ரம்ப், ராபர்ட் கியோசகி, பில்கேட்ஸ் போன்றவங்க நெட்வொர்க் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த ஆக்டிவ்
இன்கம் பாசிவ் இன்கம் பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா 3 வருஷமா ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கான பொறுமை மக்களிடம் இல்ல, ஆனா 40 வருஷங்கள் ஆனாலும் வேலைக்கு செல்லக்கூடிய பொறுமை அவர்களுக்கு இருக்குன்றத சொல்லி இருக்காரு. மேலும் அப்துல் கலாம் ஐயா இந்த டைரக்ட் செல்லிங் துறையை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா 2025ஆம் நூற்றாண்டுல டைரக்ட் செல்லிங் துறை தான் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியா இருக்க போகுது. ஒவ்வொரு இளைய தலைமுறை ஆண் மற்றும் பெண் இதுல உங்களை இணைச்சுக்கோங்க, அப்படி இல்லன்னா வாழ்க்கையில சிறப்பான எதுவும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து டைரக்ட் செல்லிங்ல பிசினஸ் செய்யணும்னா ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் இன்கம்னா காலம் முழுவதும் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவங்க, ஓடுறத நிறுத்தினா பணம் வராது. உதாரணமா அரசு வேலை செய்யறவங்க, கம்பெனி ஒர்க்கர்ஸ், விவசாயம் செய்யறவங்க, டாக்டர் போன்றவங்க. பாசிவ் இன்கம்னா 30 வருஷத்துக்கு மேல உழைச்சு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டம் மூலமா பணத்தை தன் பின்னாடி வர வைக்கிறவங்க. உதாரணமா டிவிஎஸ், அசோக் லைலாண்ட் ஓனர்ஸ், திருமண மண்டபம், பெட்ரோல் பங்க் வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பாசிவ் இன்கம்ன்ற கேட்டகரியில வருவாங்க. 13 வயசுக்கு மேல உங்க பிள்ளைகளை டைரக்ட் செல்லிங்ல சேர்த்து விடுங்க. நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு டேலண்டா வருவாங்க. அந்த அளவுக்கு இங்க தினமும் இலவசமா ஈவென்ட் இருக்கும். எந்த பள்ளி கல்லூரிகளிலும் சொல்லி கொடுக்காத இன்றைக்கு தேவைப்படுற இந்த 4 விஷயத்தையும் கத்து கொடுப்பாங்க. அதாவது இயற்கை விவசாயம்னா என்ன, உடல் ஆரோக்கியம்னா என்ன, பொருளாதார கல்வினா என்ன, தன்னம்பிக்கைனா என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவைப்படுற இந்த 4 விஷயத்தையும் ப்ரோவேதாவுல கத்து கொடுப்பாங்க. நீங்க ஆக்டிவ் இன்கம்ல இருந்து பாசிவ் இன்கம்க்கு மாறணும்னா தினம் தினம் தி சீக்ரெட் ரகசியம்ன்ற படத்தை யூடியூப்ல பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறிடும். இப்ப இருக்கிற வாழ்க்கையில இருந்து நம்ம வாழ்க்கை மாறணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிக்கெட் விளையாடுறது, டிவி சீரியல் நடிக்கிறவங்க, செல்போன் கண்டுபிடிச்சவங்க, கேம் உருவாக்குனவங்க யாருமே நேரத்தை வீணாக்குறது இல்ல. அதை பாக்குற மக்கள் நாம தான் நேரத்தை வீணாக்குறோம். அவங்க நேரத்தை சரியான முறையில கையாளுறாங்க, அதனாலதான் அவங்க வாழ்க்கை மாறுது. நேரத்தை வீணடிக்கிறதால நம்ம வாழ்க்கை மாறல. உலக பணக்காரரான பில்கேட்ஸும் சரி, நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சரி, எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான். நாம கார், 2 வீலர் ஓட்டும் போது மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றோம். அதுவே நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கை மாறுறது உறுதி. டிவி பாக்குறத நிறுத்திட்டு யூடியூப் செய்யறதுனாலதான் எங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. 60 வயசுக்கு மேல நம்மால உழைக்க முடியாது. அப்ப நாம ஒரு பாசிவ் இன்கம் இருந்தா மட்டும்தான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். நிகழ்காலத்துல என்ன செய்யறோமோ அதுதான் எதிர்காலத்திலயும் இருக்கும். 1920 இந்தியன் ரூபாய் மதிப்புல ஒரு டாலரோட மதிப்பு ₹1. இன்னைக்கு 2024 ஒரு டாலரோட மதிப்பு ₹83. இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம் உள்நாட்டு பொருள் வாங்காம வெளிநாட்டு நிறுவனத்தோட பொருள், விளம்பரம் பண்ற பொருள் வாங்கினதுனால தான். இதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா ஒரு வழி சொல்லி இருக்காரு. மீண்டும் உள்நாட்டுல உற்பத்தி பண்ற பொருளை பயன்படுத்தினாலே வெறும் 3 மாசத்துல இந்தியா மிகப்பெரிய 2வது பணக்கார நாடா மாறும். ஒரு டாலரோட மதிப்பு வெறும் ₹26 நம்மால மீண்டும் பெற முடியும். அது மட்டும் இல்லாம 1 கோடி பேருக்கு மேல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும்னு சொல்லி இருக்காரு. வெளிநாட்டுல உற்பத்தி பண்ற பொருளோட உற்பத்தி செலவு ₹20, இந்தியாவில இருந்து வெளியே போற பணம் ₹50, டிவி விளம்பரத்துக்கு 15%, இடைத்தரகர்களுக்கு 10%, நடிகர் நடிகைகளுக்கு 5%, மொத்தம் 100% ஆகும். உள்நாட்டு பொருளை நாம பயன்படுத்தினாலே இந்த 80% பணம் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த பணம் எத்தனை பேரோட வாழ்வாதாரத்தை மாத்தும்னு கொஞ்சம் சிந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம நம்ம நாட்டிலயும் சரி வெளிநாட்டிலயும் சரி வேலைக்கு மட்டும்தான் போக முடியும். அதே பன்னாட்டுக்காரங்க நம்ம நாட்டிலையும் அவங்க நாட்டிலையும் முதலாளியா தான் இருப்பாங்க. இந்த நிலை மாறணும். 1947க்கு பின்னாடி எத்தனையோ அரசியல் மாற்றம் வந்திருக்கு. நம்ம வாழ்வாதாரம் மாறி இருக்கான்னு கொஞ்சம் சிந்திங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா சொன்ன இந்த வாசகத்தை வீட்டுல 20க்கும் மேற்பட்ட இடத்துல ஒட்டுங்க. இதேதான் டிவி விளம்பரமும் செய்து. ஏன் டிவில விளம்பரம் பண்ற பொருளை வாங்குறோம்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னா இந்த மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியாது. 28 நாள் தொடர்ந்து எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மோட ஆள் மனசுல பதியுது. இததான் இந்த டிவி விளம்பரமும் செய்யுது. இது நம்மோட உணர்வுகளோட விளையாடுற மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம உள்நாட்டுல உற்பத்தி பண்ற பொருளை என்னைக்கு வாங்கி பயன்படுத்துறோமோ அப்பதான் நமக்கு முழு சுதந்திரம் கிடைச்ச மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். விளம்பரம் செஞ்சு பொருளும் அவங்க தான் கொடுக்கறாங்க, இங்கிலீஷ் மாத்திரைகளும் அவங்க தான் கொடுக்கறாங்க. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூகம்பம் ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு ₹100 நிதி கேட்டா நம்ம எவ்வளவு யோசிக்கிறோங்க. இதுவே நம்ம இந்தியாவில வந்து ஒரு குடும்பத்துல இருந்து 1000 2000 இந்தியாவில இருந்து வெளியே போகுது இந்த பணம் எல்லாம். இது நம்ம எவ்வளவு யோசிக்கணும். தேசத்தை காட்டி கொடுக்கறது தேச துரோகம் தான். நம் நாட்டு பொருளை வாங்காம விளம்பரம் பண்ற வெளிநாட்டு பொருளை வாங்குறதும் தேச துரோகம் தான். ஒரு மனுஷனோட சராசரி வயது 70. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடை பாருங்க. உங்களோட வயசு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இன்னும் 2-3 மாசத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல நம்ம மாற்றத்தை காணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மாற்றம் நம்ம கிட்ட இருந்து நடக்கணும்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு நல்ல முடிவா எடுங்க.
கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது மனுஷனா பிறந்தா எதையாவது சாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நேம் லிஸ்ட் 100 பேர் இருந்தாலே ப்ரோவேதாவுல 20,000க்கும் மேல நம்மால சம்பாதிக்க முடியும். மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில 100 பேருக்கு பிளான காட்டுனா 20 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. சில மாதங்கள்ல 20 பேரும் காணாம போயிடுவாங்க. ஆனா ப்ரோவேதாவுல 100 பேருக்கு பிளான காட்டினா 90 பேருக்கு மேல ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளான் ஈஸியா இருக்கும். 1980க்கு முன்னாடி இந்த பொருள் நாம பயன்படுத்தல. ஃபில்டர் தண்ணி, சோப்பு, ஷாம்பு, செப்பல், வாகனம், கரண்ட் பில், நல்ல டிரெஸ், ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல், ஆடம்பரம், திருமணம், நகை, கேஸ் சிலிண்டர், செலவுன்னு நம் நிகழ்வுகள் அனைத்தையும் நிறைவேற்றிக்கணும்னா நம்ம கையில பொருளாதாரம் வேணும். பின்னால மூச்சு காத்த கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். வீழ்ந்து விடுவேன் என நினைத்தாயோன்ற பாரதி வரிகள் நம் எல்லோருக்கும் தெரிஞ்சதே. ஆனா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வரிகள் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அந்த வரிகள் எதை சொல்ல வருதுன்னா, வயித்த நிரப்புறதுக்காக ஏதோ கிடைக்கிற வேலைய செஞ்சுட்டு வயித்த நிரப்பிக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு தினமும் ஊர்க்கதைய பேசி மத்தவங்க மனம் வருதும்படி பேசிக்கிட்டு திரியாம மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.